வணக்கம் நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு தகவல். தயவுசெய்து யாரும் மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. என்னடா 7 வருஷமாக காத்துட்டு இருந்தோம், பணியிடம் இன்னும் நிரப்பலையே. போன மாதம் அமைச்சர் சொன்னார் 30ஆம் தேதிக்குள்ளே லிஸ்ட்டு வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பையும் எதுவும் நடைபெறலை. என்னடா 15ஆம் தேதிக்குள்ளே விட்டுருவேன் அப்படின்னு சொன்னார், அப்பையும் நடைபெறலை அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறீங்க. தயவுசெய்து மனதை கொஞ்சம் தளர்வாக வச்சுக்கோங்க. உங்களுடைய பணிகள் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதில் கவனம் செலுத்துங்க. முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், நாளைக்கு 2nd கிரேட் டீச்சர் ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றவங்களுக்கு கவுன்சிலிங் நடைபெறுது. நண்பர்களே, இந்த கவுன்சிலிங்கு, ப்ரொமோஷனு இது எல்லாம் முடிச்சுட்டு தான் காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் வேக்கன்ட் லிஸ்ட் விடுவாங்க, சரிங்களா? அதற்குண்டான ப்ராசஸ் செயல்பாட்டில் அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு தான் இருக்குது. யாரும் கவலை கொள்ள வேண்டாம். இன்றைக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி நாம் அந்த தேதியில் அந்த தேதிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலிமையாக மனசை வச்சிட்ருக்காதீங்க. சற்று தளர்வாக இருங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் பொறுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக உழைச்சது கண்டிப்பாக கிடைக்கும். யாரும் கவலை கொள்ள வேண்டாம். இன்னும் சில தினங்கள், அதாவது எலெக்ஷன் டேட்டுக்குள்ளன்னா என்னடா இப்போ சொன்னால் அப்போ சொன்னால் இவனும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அரசாங்கம் அந்த டிஆர்பி அந்த ப்ராசஸில் ஈடுபட்டிருக்கு, சரிங்களா? அந்த ப்ராசஸ் முடிஞ்சால் தான் அறிவிப்பாங்க. கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, சரிங்களா? ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்று கொண்டு இருக்குது. பதவி உயர்வு கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கான ஒவ்வொரு வீடியோவும் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சாதான் கண்டிப்பாக பணியிடங்கள் நிரப்புறதுக்கான சூழல் உருவாகும். கட்டாயம் இதெல்லாம் அறிவித்த பின்னாடி தான் வேக்கண்ட்டு கூடுதலாக இருக்கும், சரிங்களா? இந்த மாதம் பொறுத்து தான் ஆகணும், சரிங்களா? இந்த மாதம் ஒரு 25ஆம் தேதிக்குள்ளே கூட எப்போனாலும் வரலாம். அவங்க வேலை எப்போ முடிஞ்சோ டக்குன்னு விட்டுற போகிறாங்க, சரிங்களா? ஏன்னா எலெக்ஷனுக்கு அந்த தேர்தல் ஆணையர் அவரும் வந்துட்டு போயிட்டார், பார்த்துட்டு போயிட்டார். அவங்களுக்கும் வேலையை முடிக்கணுங்கிற தீவிரத்தன்மை இருந்துக்கிட்டு தான் இருக்கும், சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் இப்போ இருக்கிற அரசு பணியிடங்களை நிரப்பாமல் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு நிரப்பலைன்னா அவங்களுக்கு தான் அது அவப்பெயர். தயவுசெய்து சற்று எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, சரிங்களா? அதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. லிஸ்ட்டு வரும், நம்புங்க. நன்றி நண்பர்கள்.